இணைய நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிட சாஸ்திரத்துல எத்தனையோ யோகங்கள் இருந்தால் கூட அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் மிக முக்கியமான யோகம் பஞ்சமகா புருஷ யோகம். சூரியன், சந்திரன், ராகு, கேதுக்கள் நீங்களாக மீதமுள்ள 5 கிரகங்களாகிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் மற்றும் சனி, மேற்கண்ட 5 கிரகங்களும் தங்கள் லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ கேந்திர வீடுகளாகிய 1, 4, 7 மற்றும் 10, அதாவது தங்கள் லக்னம், சுகஸ்தானம், தொழில் கூட்டாளிகள் மற்றும் தங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய களத்திர பாவம் எனும் 7ஆம் இடம், சமுதாயத்தில் உங்களுக்குள்ள மதிப்பு, அதிகாரம், அங்கீகாரத்தை விளக்கக்கூடிய தொழில்ஸ்தானமாகிய 10ஆம் இடம். மேற்கண்ட கேந்திர வீடுகள்ல பஞ்சமகா புருஷர்களாகிய செவ்வாய், புதன், குரு, சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் ஆட்சி உச்சமாக பலம் பெற்று நின்று கொடுக்கக்கூடிய யோகம் தான் பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைய காணொளியில பஞ்சமகா புருஷ யோகத்துல செவ்வாய் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று ராசிக்கோ லக்னத்திலோ அமையும் பொழுது உருவாகக்கூடிய இந்த ருச்சக யோகத்தை பற்றிய சிறப்பான மற்றும் இந்த ருச்சக யோகம் கெடும் பொழுது, அதாவது இந்த யோகத்தின் அதிபதியாகிய செவ்வாய் சனி, ராகு, கேதுக்களால் கெடும்போது எந்த மாதிரியான கெடுபலங்களை ஜாதகருக்கு கொடுப்பார் என்றும் காணலாம். ஜோதிடம்ங்கிறது அறிவியலும் கணிதமும் இணைந்து ஜாதகருடைய எதிர்கால நல்ல கெட்ட பலன்களை நாம் அறியக்கூடிய வகையில இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான கலை. இதை முழுக்க முழுக்க ஆன்மீகத்திலோ அல்லது முழுக்க முழுக்க பகுத்தறிவிலோ இணைக்கக்கூடாது. ஆன்மீகம் இல்லைன்னா பகுத்தறிவு இல்லை, பகுத்தறிவு இருந்தாதான் ஆன்மீகத்தை புரிஞ்சிக்க முடியும். அப்படிங்கிற ஒரு அமைப்புல எதையுமே அளவுக்கு மீறி கலக்கக்கூடாது. நீங்க பலன் எடுக்கும் போது பகுத்தறிவோட தான் எடுக்கணும். ஆனா அதே நேரத்துல பகுத்தறிவோடு நீங்க கணிக்கிற எல்லாமே செயல்படும்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் மேல ஒரு சோர்ஸ் இருக்கு. அது விருப்பப்பட்டாதான் நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு நடக்கும். அதோட சம்மதத்தோட தான் இந்த உலகத்துல எல்லாமே நடக்குது. அதுக்கு நம்ம ஆன்மீகம், கடவுள், பிரபஞ்சம் இப்படின்னு எது வேணாலும் பெயர் வச்சுக்கலாம். ஆன்மீகம், கடவுள், பிரபஞ்சங்கிறது யாராலையும் சிந்தித்து இதுதான் அப்படின்னு தீர்மானிக்க முடியாத நிலையா தான் இதுவரைக்கும் இருக்கு. அதனால நம்ம பகுத்தறிவோட சில நிலைகளை எதிர்கால பலன்களை தொடலாம். நம்ம சேனல்ல இணைய நண்பர்கள் அனைவரும் தங்கள் ஜாதகத்தை தாங்களே கணிச்சு எதிர்கால பலன்களை அறிந்து எந்த தசாபுக்திகள்ல வேகமா செயல்படணும், நிதானமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தோட தங்கள் ஜாதகத்தை புரிந்து வெற்றிகரமான வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் அனைவரும் எளிமையா புரிஞ்சு அறியக்கூடிய விதத்துல நாம கிரகங்களோட இணைவு, பார்வைகள், பலன் எடுக்கும் முறைகளை சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில இதுவரைக்கும் தாங்கள் எனக்கு அளித்து வரும் மேலான ஆதரவிற்கு என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். பதிவிற்குள் செல்லலாம். ருச்சக யோகத்தின் நாயகன் செவ்வாய் வீரம், தைரியம், உறுதி, ஆற்றல் மற்றும் உடல் வலிமை ஆகியவற்றுக்கு காரகனா சொல்லப்படுறாரு. உறவுள்ள இளைய சகோதரனையும் கோபம், ஆத்திரம், பிடிவாதம், ஆணவம், தைரியம், வீரம், துணிச்சல், உடல் வலிமை, கட்டுமஸ்தான ஒரு பிசிக், இது எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய உடல் பாகங்கள்ல இரத்தத்திற்கு காரகனாகவும் வீரியத்திற்கு காரணமாகிய எலும்பு மஜ்ஜையை உருவாக்கக்கூடிய கிரகமாகவும் உங்கள் பற்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய இரத்த காயங்கள், புருவம், நகம் ஆகிய உடல் பாகங்களுக்கு சொந்தக்காரராகவும் பூமிக்கு காரகனா செவ்வாய் சொல்லப்படுறதுனால வீடு, மனை, கட்டிடங்கள் சார்ந்த அமைப்புகள்ல, நிலப்புலன் சொத்துக்கள்ல, சமையல் கூடங்கள், ஏன்னா செவ்வாய் அக்னி காரகன், அதனால அக்னியை மையமாக செயல்படுத்தக்கூடிய சமையல் கூடங்கள், இவை எல்லாவற்றையும் குறிப்பவராகவும் சண்டை போடுறது, பகைமை பாராட்டுறது, தாக்குதல்ல ஈடுபடுறது, விபத்துக்களை கொடுக்கிறது, ஒரு விஷயத்த காக்குறது, அழிக்கிறது, இது 2 நிலைகள்லையுமே செவ்வாய் வரும். ஸோ செவ்வாய் ஒரு ஜாதகத்துல ஸ்ட்ராங்கா கேந்திரங்கள்ல இருந்துட்டாருன்னா மேற்கண்ட அமைப்புகள்ல ஜாதகர் புகழ் பெற போறாரு அப்படின்னு அர்த்தம். எனவே வீரம், ஆளுமை மற்றும் அதிகாரத்திற்கு அதிபதியாக மங்களக்காரகன் செவ்வாய் வர்றதுனால ஒருவரை மகா புருஷராக தான் கேந்திர ஸ்தானங்களில் பலம் பெற்று ஆட்சி உச்ச நிலையில் அமர்ந்து தனது தசாபுக்திகள்ல அல்லது
தன்னோடு இணையக்கூடிய சுவர்கள் யோகர்களோட தசாபுக்திகள்ல ஜாதகரை செவ்வாய் உயர்த்துவார் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகத்துல பிறந்தவங்க இயற்கையில சில தனித்துவமான குணங்களை பெற்றிருப்பாங்க. பலமான உடல் அமைப்பு இருக்கும், கம்பீரமான முகம், எதற்கும் அஞ்சாத ஒரு கண்கள், தலைமை பண்பு இவங்க ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். மற்றவங்கள வழி நடத்துறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. எந்த விதமான சவால்களை கண்டும் பின்வாங்க மாட்டாங்க. எதையுமே சாதிக்கலாங்கிற தன்னம்பிக்கை இவங்க பிறப்புலே இருக்கும். தங்களுடைய பழக்க வழக்கத்தால நிறைய எதிரிகளை உருவாக்குவாங்க. எந்த போட்டிகள்லையும் வெற்றி பெறணுங்கிற எண்ணம், ஆர்வம் மிக அதிகமா அவங்க கிட்ட இருக்கும். ஆனால் எதிரி போட்டிகள்ல நீங்க முதலாளா வருவீங்களா அப்படிங்கிறது உங்களுடைய லக்னாதிபதியோட பலத்தை வைத்துதான் தீர்மானிக்கப்படும். இந்த ருசக யோகம்ங்கிறது அதிகாரம், அரசியல் அமைப்புகள்ல மிக சிறப்பான ஒரு உயர்வை ஜாதகருக்கு கொடுக்குங்கிறதுனால இதர ராஜ கிரகங்களாகிய சூரியன், சந்திரன் ஆகிய செவ்வாய்க்கு மிகவும் நண்பர்களாகிய செவ்வாயோட வீடுகளுக்கு சிறந்த ஆதிபத்தியங்களை கொண்டிருக்கும். மேஷ லக்னம்னா 4, 5க்குரிய ஆதிபத்தியங்களா சூரியன், சந்திரன் வருவார்கள். அதே போன்று விருச்சிக லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதிகளாக இந்த சூரியன், சந்திரன் வருவார்கள். இந்த லக்னத்திற்கு ஜாதகருக்கு ஒளி கொடுக்கக்கூடிய இந்த ராஜ கிரகங்கள் ஜாதகருடைய ஜாதக கட்டத்துல வலுவா இருந்தாங்கன்னா அது ஒரு கூடுதல் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ருச்சக யோகத்துல உள்ளவங்க பெரும்பாலும் பின்வரும் துறைகள்ல, அதாவது இராணுவம், காவல், நிர்வாகம், விளையாட்டு, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள்ல, அரசியல் அதிகார அமைப்புகள்ல இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்களோட, அதிகாரிகளோட பழக்க வழக்கத்தின் மூலமா தங்களுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையுமே ஈர்த்துக்குருவாங்க. இதுல சில கவனிக்க வேண்டிய நுணுக்கங்கள் இருக்கு. செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த யோகத்துல இருக்கக்கூடாது, அல்லது நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்களோட மிக நெருக்கமா இணையக்கூடாது. ஈகோவுக்கு காரக கிரகமாகிய செவ்வாய் இந்த நிழல் கிரகங்களாகிய ராகு கேதுக்களோட இணையும் போது எதிர்மறையான பலன்களை ஜாதகருக்கு செய்வார்கள். ஜாதகர் தன்னோட வாழ்வியல் நோக்கத்தை கவனிக்காம தன்னோட ஈகோ பிரச்சனையில மாட்டி சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். செவ்வாய் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்கும்போது மிக அதிகமான பாகையில போகக்கூடாது. அது ஏறுமுகத்துல இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். மிக அதிகமான பாய்க்கு போயிட்டாருன்னா அவரோட வலு குறைந்து அடுத்த நிலைக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. ருசயோகம் தசாபுக்திகள் நடைபெற்றா கூட செவ்வாய் அதனுடைய நட்பு கிரகங்கள், சுப கிரகங்களோட இணைந்து, சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்களோட இணைந்து இருக்கும்போது தான் இந்த யோகம் முழுமையா செயல்படும். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான நிலையில செயல்படும் சொல்லலாம். பாவிகளோட இணைகிற செவ்வாய் தன்னுடைய வீரியத்தை இழந்து அந்த பகை கிரகங்களோட போட்டி போடுறதுக்கு தன்னுடைய முழு சக்தியையும் ஆற்றலையும் வீணாக்கிடுவார். சுபர்களோட சேரக்கூடிய செவ்வாய் ருசயோகத்துல நேர்மறையான வழிகளில் தங்களுடைய அதிகாரத்தில் மக்களுக்கு தேவையான நல்ல செயல்கள் செய்து புகழ் பெறுவாங்க. அதே போன்று பாவிகளோடு இணைந்த செவ்வாயோட ருசயோகம் அடக்குமுறை, வன்முறை மூலமாக தங்களுடைய அதிகார அமைப்புகள்ல புகழ் பெறக்கூடிய யோகமா இருக்கும். இது மக்கள் மத்தியில, பொது வாழ்க்கையில அவருக்கு ஒரு சிறந்த ஒரு நல்ல பெயரை ஈட்டி தரும் சொல்ல முடியாது. ஒரு யோகத்தை பற்றி நாம பேசுறோம்னாலே அது ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறது 100% உண்மை. இருந்தாலும் உங்க ஜாதக கட்டத்துல செவ்வாய் பாவிகளோடோ நீச வக்ர அஸ்தமனத்துல இருக்கும் பொழுதோ உங்க லக்னம், லக்னாதிபதி ஜாதகத்துல பாதிப்படைந்திருந்தாலோ சில விஷயங்கள்ல நீங்க கவனமா இருந்தா தான் இந்த ருசவ யோகத்தை முழுமையா அனுபவிக்க முடியும். அதீதமான கோபம், செவ்வாய் வீரியத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் காரகன். ருசக யோகம் வலுவா இருந்து சுப கிரகங்களோட பார்வை இல்லைன்னா அந்த நபர் மிகுந்த முன்கோபக்காரரா மற்றவங்களுக்கு தெரிவார். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப ஷார்ட் டெம்பர்ட் ஆயிடுவாரு. பொறுமை இருக்காது. மற்றவங்கள அடக்கி ஆளக்கூடிய குணம் இந்த ஜாதகருக்கு இயல்பாகவே இருக்கும். ரொம்ப ஈகோயிஸ்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. பிடிவாத குணம், தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற வாதம் உள்ள நபரா இருப்பாங்க. மற்றவங்களோட ஆலோசனைகளை ஏற்க மறுக்கிறதும், தங்களை தாங்களே தற்பெருமை பேசுறதும் இவங்களுடைய உறவுகள்ல, ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு விரிசலை ஏற்படும். விபத்து மற்றும் இரத்த காயங்களுக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதுனால சனி ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகி அசுபர்களோட பார்வை பெறும் பொழுது வாகன விபத்துகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்.
இல்லை அறுவை சிகிச்சைகளில் கவனமாக இருக்கணும். மன வாழ்க்கையில் 4-7, அதாவது உங்களுடைய சுகம் மற்றும் களத்திர ஸ்தானங்களில் செவ்வாய் அமையும் பொழுது கண்டிப்பாக சுபர்களோட இணைவோ அல்லது பார்வையோ இருக்கணும். இருந்தாதான் நீங்கள் பொது வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பாக செயல்படுறீங்களோ உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலோ அல்லது கணவன் மனைவி உறவுகள் சார்ந்த அமைப்புகள்லையோ சிறப்பாக இருக்கணும்னா 4-7 என்ற கேந்திரங்கள் அமையக்கூடிய செவ்வாய்க்கு அவசியம் இருக்கணும். இல்லைன்னா கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகள், அடிக்கடி சண்டைகள், சச்சரவுகள் வரும். இவங்களோட அதிகார தோரணையால இவங்களுக்கு நண்பர்களை விட எதிரிகள் அதிகமாக உருவாக்குவாங்க. 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நடுவில் போய் நியாயம் பேசுறது. ஒரு பிரச்சனையை தீர்க்கும் போது இரு தரப்பினர்ல யாருக்கிட்ட நியாயம் இருக்குன்னே தெரியாது. அதை விட்டுட்டு தங்களோட ஈகோ, நான் அந்த இடத்துல கட்ட பஞ்சாயத்து பண்றேன்னு போயிட்டு தேவையில்லாத வம்பு வழக்குகளை வாங்கி கட்டிக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல செவ்வாய் அஸ்தங்கதமாகாம இருக்கணும். குருவோட பார்வையோ சுக்கிரனோட இணைவோ இருந்துச்சுன்னா கோபம் குறைந்து நிதானமும் விவேகமும் கூடும். பயகிரகமான சனி ராகுவோட கன்ஜெக்ஷன் மிக குறைந்த பாகையில இருக்கக்கூடாது. எதிரியோட பலத்தை குறைவா மதிப்பிட்டு செயல்படுறதுனால நிறைய இன்னல்களை தங்களுக்கு தாங்களே ஆபத்துகளை உருவாக்கிக்குவாங்க. இந்த ருசவ யோகம் அமைப்பட்ட ஜாதகர்கள் எதற்கும் அஞ்சாத மன உறுதியையும் எந்த சூழ்நிலையிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் கொண்டிருப்பாங்க. தலைமை பதவிகள்லாம் இவங்களுக்கு சிறப்பான ஆற்றலை கொடுக்கும், செயல்படும். நல்ல உறுதியான உடல் அமைப்பை கொண்டிருப்பாங்க. அரசாளுகிற யோகம் பெற்றிருப்பாங்க. சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்தான நபர்களோட தொடர்பு வச்சிருப்பாங்க. அவர்கள் மூலமாக தங்களுக்கு தேவையான பதவிகளையும் சாதித்துக் கொள்வார்கள். எந்த ஒரு செயலையும் தொடங்கி வெற்றிகரமா முடிக்கக்கூடிய யோகிதை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஒரு நிறுவனத்தை தொடங்கி பலருக்கு, பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிலையில இருப்பாங்க. தங்களுடைய வாக்கு வன்மையாலேயே பலரையும் வழிநடத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருப்பாங்க. இது அவர்களுடைய தலைமை பண்புக்கும் செல்வாக்குக்கும் ஒரு காரணமாகவே இருக்கும். இந்த ருச யோகம் என்பது ஜாதகர் நிறைய விஷயங்கள்ல ரிஸ்க் எடுத்து புகழ் பெறக்கூடிய அமைப்பை தான் கொடுக்கும். ருசயோகம் இருந்தாலே நீங்க ரிஸ்க் எடுத்தாதான் மிகப்பெரிய தலைமை பதவிகளையும் செல்வாக்கையும் புகழ் யோகங்களையும் அடைய முடியும். பஞ்சமகா புருஷ யோகத்துல முதல் யோகமாகிய ருசக யோகத்தினை பற்றின சிறப்பான விஷயங்களையும், செவ்வாய் பலவீனம் அடைந்து பாவர்களோட சேர்ந்திருக்கும் போது ஜாதகர்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்த்தோம். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் பஞ்சமகா புருஷ யோகத்தின் மீதமுள்ள 4 யோகங்களை பற்றிய தெளிவான ஜோதிட அறிவை பெறலாம். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நீங்க இந்த சேனலுக்கு புதுசாக அறிமுகமாகறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தாங்கள் உடல் மன நலத்தோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன். நன்றி.